சார், இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் செய்தியாளர்களுடைய தொலைபேசியெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நான் வன்மையாக கண்டிக்கிறேங்கன்னா, காரணம் செய்தியாளர்களுடைய தொலைபேசியை வாங்கி அதில் நான் நோண்டி அது மூலமாக இவங்க தான் லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு முட்டாள்தனமான வாதமாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா அந்த எஸ்ஐடி ஒரு பக்கம் அந்த ஸ்டேஷன் ரைட்டரை சம்மன் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை சம்மன் பண்ணுறாங்க. ஒரு செய்தியாளர் பல விதத்தில் சோர்ஸ் வச்சுருப்பாங்க. செய்தியாளருடைய முக்கிய வேலை செய்தியை வெளியே கொண்டு வர்றது. அதனால தான் இந்தியாவில் எப்பொழுதுமே செய்தி எப்படி கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்க்குறதில்ல, அந்த சோர்ஸை எப்பவுமே நம்ம கேட்குறதில்ல. ஏன்னா வி நெவர் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது செய்தியை கொண்டு வருபவர்களை எப்பொழுதுமே நாம் அவர்களை பாதிப்புக்குள்ளாகக்கூடாது. இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக இஷ்யூவில் செய்தியாளர்களுடைய தொலைபேசியை கேட்டு உன் சோர்ஸ் யார், அது செய்தியாளர்களுடைய தொலைபேசியை வாங்கி காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. அது அவங்களுடைய ஓன் இன்வெஸ்டிகேஷனில் பண்ணணும். ஒரு செய்தியாளர் நீங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி அச்சுறுத்த ஆரம்பித்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களையும் செய்தியாளர்கள் வெளியே கொண்டு வருவதற்கு பயப்படுவார்கள். முறை சரியாக தப்பான்னு எப்பவுமே நம்ம மீன்ஸ் என்ஸை பற்றி செய்தியாளர்கள் பார்த்தது இல்லைன்னா நிறையா முறை நினைப்போம் அவங்க செய்தி கரெக்டு, ஆனால் கொண்டு வந்திருக்கக்கூடிய முறை தவறு. அதனால் செய்தியாளர்களை பொறுத்தவரை சில இடத்துல மீன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் என்ஸ், சில இடத்துல என்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மீன்ஸ். போகின்ற பாதை சில இடத்துல முக்கியம், போகின்ற கடைசி டெஸ்டினேஷன் சில இடத்துல முக்கியம். அதனால் செய்தியாளர்களை அச்சுறுத்தி அவர்களை பயமுறுத்தி அவர்களுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் செல்ஃபோன் உட்பட அதை வாங்கி நோண்டி பார்ப்பது அச்சு ஊடகங்களுக்கு எதிராக திமுக அரசினுடைய மனோபாவத்தை காட்டுகின்றது என்பது என்னுடைய கருத்துங்க. திமுகவை தமிழகத்திலிருந்து ஆட்சியை விட்டு அகற்ற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்தீங்க. இப்போ கூட செருப்பு போடாமல் தான் இருக்கிறீங்க. ஆனால் திமுக தான் 7வது முறையாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு முதலமைச்சர். இதை எப்படி பார்க்கணும்? ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பகர் கனவுல இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மதுரை அருட்டாப்பட்டி எடுத்துக்கலாம். 92 அரசு பேருந்துகளில் 300 ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான உணவு கொடுத்து நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அழைத்து கொண்டு முதலமைச்சருக்கு பாராட்டு கூட்டம் நடத்துகிறாங்க. முதலமைச்சருக்கு இது புரியுதான் எனக்கு தெரியல. மேடையில் போகிறாங்க, கூட்டத்தை பார்க்குறாங்க, உடனே சந்தோஷமாயிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உட்பட எல்லோரும் எப்படி க்ரௌடை கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தாவே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காரணத்திற்கும் திமுகவினுடைய ஆட்சி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. உதாரணத்திற்கு அந்த பாராட்டு விழா உதாரணமாக சொல்கிறேன். 92 அரசு பேருந்தில் மக்களை அழைத்து வந்தால் பாராட்டு விழா நடத்துவீங்க? மக்கள் தானாக அவர்களாக திரண்டு உட்கார வேண்டாமா? 300 ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான சாப்பாடு, இதுதான் பாராட்டு விழாவா? நாளை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நடக்கக்கூடிய பாராட்டு விழாவை பாருங்கள். கிராம மக்கள் அவர்களாக அந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இரண்டாவது, முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு காலத்தில் ரோட் ஷோலாம் கூடாதும்பாங்க. பிரதமர் அவர்கள் சும்மா ட்ராமா பண்ணுறாங்க, எதுக்கு ரோட் ஷோ? இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் ஊரில் மக்கள் உட்கார வச்சு நான் அந்த ரோட் ஷோவில் போய் தான் என்னுடைய ஆட்சிக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால் எதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்தார்களோ அந்த ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்காம, ஒரு பிரதமருக்கு அனுமதி கொடுக்காத அவலம் தமிழகத்தில் நடந்தது. இந்தியாவில் எங்கேயுமே அனுமதி ஒரு பிரதமருக்கு கொடுக்காம இல்லை. கோர்ட்டுக்கு போய் கோயம்புத்தூருக்கு பர்மிஷன் வாங்கணும். இன்றைக்கி அதே முதலமைச்சர் கூட்டத்தை நிறுத்தி வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கை கொடுத்துட்டு போகிறார். கேட்டால் மக்கள் அவர்களாகவே தானாக என்னை பார்க்குறாங்க, இந்த ஆட்சி அவ்வளோ அருமையாக இருக்குது, 2026 ஆட்சிக்கு வரப்போகிறோம். ஆனால் வெறும் நாடக கம்பெனியை போல தான் இன்றைக்கி திமுகவினுடைய ஆட்சி நடக்கிறது. எந்த காரணத்திற்கும் அவர்கள் ஆட்சிக்கு திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கேயும் இல்லை என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய பொதுவான கருத்து. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.